விஜய் வந்து செம டென்ஷனாக இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போனோன்னா காவேரி வந்து பின்னாடியே போகிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் என்ன சொன்னீங்க, அந்த பொண்ணு ஏன் இப்போ கல்யாணம் வந்து வேணாம்னு சொல்கிறா அப்படின்னோடனே, முதல்ல அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு, குழந்தையும் நானும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்றா, அதுவும் ஒன்றா இருந்தாலும் ஒரே பெட்ரூமில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது குழந்தை நடுவில் வந்து படுத்துக்குமான்னு கேட்குறா, இதெல்லாம் கேவலமா இல்லையா அந்த பொண்ணுக்கு அப்படின்னோடனே அப்படியே காவேரி பார்க்குறாங்க. சொல்லுங்கள், இந்த மாதிரி பொண்ணு எனக்கு கூட்டின்னு வந்து விட்டுருக்கீங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படி தானே, ஐயோ அந்த பொண்ணு கேட்குறதுக்கு என்னங்க தப்பு இருக்குது, தப்பு இல்லையா, உங்களுக்கு அசிங்கமாக அந்த பொண்ணு இப்படி கேட்குறது, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, அவள் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கா, இது தப்பு ஒன்றும் கிடையாது, வெளிப்படையாக பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்காது, அதே மாதிரி தான் உங்களுக்கும், இங்கே பாருங்கள் நீங்கள் இது தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா, உங்களை நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இவ்வளோ நாள் இருக்கீங்களே, உங்களுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கட்டுமா, எனக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி அப்படின்னோடனே பாருங்கள் அப்படின்றாங்க. அது கேட்டால் விஜய் அதிர்ச்சி அடையாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாங்க நான் தான் சொல்லிட்டேன் என்னோடய கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு, என்னை மட்டும்தான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பணும், என்னை மட்டும்தான் வந்து அவர் விரும்பி இருக்கணும், அதுதான் என்னோடய கண்டிஷன், அந்த மாதிரி கண்டிஷனுக்கு யார் ஒத்து வராதோ அவங்கள கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார். என்ன காவேரி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க காவேரி இப்படி சம்மதிக்கிறாளே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து காவேரி கூட இருந்த நாட்கள் அவர் கூட பழகினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு விஜய். இங்கே வந்து சாரதாவை மீட் பண்ணுறாரு விஜய். நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, காவேரி எப்படி சொன்னா, ஆமாம் அத்தை வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க அவர் ரெடியாக இருக்கா அத்தை, என்னையும் மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறா அத்தை, இதெல்லாம் எங்கே அத்தை நடக்கும், ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தா அந்த பொண்ணு நான் இந்த மாதிரி பேசுகிறா, எனக்கு ஒன்றுமே புரியல அத்தை, கண்டிப்பாக காவேரி எனக்கு கிடைக்க மாட்டான்னு தோணுது அத்தை, அவள் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க போகிறதில்ல, கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு, மாப்பிள்ளை அப்படிலாம் யோசிக்காதீங்க மாப்பிள்ளை, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளை, அவகிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, வேணாத்த எதுவும் நீங்கள் பேச வேணாத்த அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தாங்க போகிறாரு. இதை கேட்ட வந்து சாரதா செம கடுப்பாகிறாங்க, செம டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி வந்து கூலாக வீட்டுக்கு வராங்க. எங்கடி போயிருந்தேன் அப்படின்னோடனே, எங்கே போலையே, உண்மையை சொல்லு எங்கே போயிருந்த, எனக்கு தெரியும் நீ எங்கே போயிருந்தேன்னு, நான் வந்து விஜய் தம்பிக்கு பொண்ணு பார்க்க தானே போயிருந்தேன், ஓ உங்ககிட்ட சொல்லிட்டாரா, நீ தான் எங்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, அவர் சொல்லாமல் இருப்பாரா, அவர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு, உனக்கு ஏன் காவேரி இந்த வேலை, எதுக்காக நீ பொண்ணு பார்க்கணும், ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் அதான் சொன்னேன்ல விஜய் தம்பி உனக்கு செட் ஆவார், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, எனக்கு செட் ஆக மாட்டார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, சரி நீ சொல்லிட்டேன் அதோடு நான் விட்டுட்டேன்ல, அவரும் விட்டுட்டார்ல, அப்புறம் ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அந்த குழந்தைய பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையா, அதுக்காக தான்மா, பாவமாக இருந்தால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்வியா, சரி நீ உனக்கு முதல்ல ஒன்றை தான் விரும்பி தான் ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி தானே எல்லா பொண்ணுங்களுக்கும் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வராதா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுங்களும் நினைக்காதா, சொல்லு அப்படின்னோடனே, உனக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துமா இல்லைம்மா, அவர் அந்த மாதிரி விரும்பி ஏற்றுக்கிறவங்களும் அவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், நான் விரும்பலம்மா, ஆமாடி நீ விரும்பலை, ஆனால் அடுத்தவங்க மட்டும் விரும்புவாங்க இல்லை அப்படி தானே, இங்கே பாரு காவேரி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், அவருக்கு கல்யாணம் பண்ணியிருக்க நீ யாருடி, தேவையில்லாதெல்லாம் பண்ணாத, அந்த தம்பி எப்படி மனசு கஷ்டப்படுது தெரியுமா, உன்னை விரும்புகிற ஒருத்தரை வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டுட்டு அதுக்காக அவர் என்னையே விரும்பி இருந்தால் நல்லாவா இருக்குது, குழந்தைக்கு வந்து அம்மா வேணும்ல, அம்மா வேணும்னா அவர் என்ன பண்ணுமோ பண்ணிப்பார், நீ தேவையில்லாமல் அவர் விஷயம் தலையிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண அப்புறம் அவ்வளோதான் காவேரி, நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் அவர் பேச்சுக்கே நீ போகக்கூடாது, முக்கியமாக ஒரு பொண்ணு பார்க்குறேன், பொண்ணை கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் அப்படின்னா வேலைலாம் வச்சுக்கினேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நான் நல்ல விஷயம் தான் நம்ம பண்ணுறேன், நீ நல்ல விஷயம் என்ன நல்ல விஷயம்னு கேட்குறேன், அடுத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறது தான் நல்ல விஷயமா, உனக்கு மட்டும் மாப்பிள்ளை இப்படி வேணும் அப்படி வேணும், இல்லை கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு இத்தனை நாள் சொல்லி நின்றல, நான் விஷயத்தை மதிச்சேன்ல, அதே மாதிரி தான் அவருக்கு இருக்கும், அவர் விரும்புகிற விஷயத்த அவருக்கு கிடைக்கலன்னா அமைதியாக இருக்க போகிறாரு, அதை விட்டுட்டு இதுதான் நீங்கள் கிடைக்கணும் இல்லைன்னா உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்ன என்னடி அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டுட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே பாரு காவேரி உனக்கு இவ்வளோ தான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு காவேரி ச்சே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க.